ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். உங்கள் ராசிநாதனான குரு நேரடியாக பார்ப்பது உங்களிலே மனதிலே கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்ததால்தான் இந்த கவலை உங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருது. இந்த கவலையினால்தான் இன்னைக்கு என் கவலை எப்போ தீரும் அப்படின்னு இந்த வார பலனை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. 26ஆம் தேதியிலிருந்து இந்த கவலை மாற்றங்கள் வந்துவிடும். கவலைப்படாதீங்க, சுக்கிரன் பெயர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்படின்னு தெரியுது. அப்படிங்களா, நல்லா ஆயிடுச்சிங்களா அப்படின்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் சுக்கிரன். தன்னுடைய பார்வையாலை பார்ப்பதனாலே கலத்திரத்துக்கு சில மருத்துவ செலவுகளை வைப்பார். ஆண் பெண் இவங்களுக்கு கணவன் மனைவி இவங்களில் கொஞ்சம் செலவுகள் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. அதனால் குடும்பத்தில் இன்னும் பெரிய ரிலீஃப் வரல, ஆனால் ரிலீஃப் வந்துருச்சு. கவலை குறைஞ்சிச்சு. எதுக்காக கவலை பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சிடும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய எஃபெக்ட் கடகராசிக்குள்ளே இருக்கிறதுனால தேவையில்லாமல் உடல் பாரமாக ஃபீல் பண்ணக்கூடியது, சூட்டு வெப்பம் அப்படிங்கிறதுனால உடல் உபதைப்படுவது இதெல்லாம் இருக்கும். அதை நல்ல இளநீர்கள்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் தனித்து வைத்துக் கொள்வது நல்லது. செவ்வாய் தன்னுடைய பார்வையாலே முயற்சி ஸ்தானமான கும்பராசியை பார்ப்பதும் குருவும் அந்த இடத்தையே பார்ப்பதும் ராசிநாதனான உங்களுடைய தனுசு ராசியை சனி பகவானும் சுக்கிரன் குரு செவ்வாயும் பார்ப்பது ரொம்ப விசேஷமான பலனை தருவதாக அமைகிறது. அதனால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் டிசிசிவாக எடுக்கலாம். 2-3 விஷயங்கள் மனசில் வந்ததுன்னா இல்லைங்க நான் கரெக்டாக தகுந்த ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் செய்வேன்னு மனசில் போடுங்க. கரெக்டாக அந்த தொழில் சார்ந்த ஆலோசகரை வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அவசரமாக நீங்கள் மட்டும் டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. எஸ்பெஷலி இந்த மனை வாகனங்கள் எல்லாம் டமால்னு எடுத்து வித்துறது மாற்றுறது அப்படின்லாம் வச்சுக்காம ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசிங்க. ஜாமீன் கையெழுத்து அவசியம் போடாதீங்க. யாருக்கும் ஜவாப்பு நீங்கள் போய் நிற்காதீங்க. இப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனையில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க. இந்த வாரத்தில் ஆடி அமாவாசை அப்படின்றதுக்கு அவசியம் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்களை கொடுத்து அவர்களுக்கு மோட்ச தீபத்தை ஏற்றி வழிபடும் போது அவருடைய ஆசினாலே எல்லாமே ஈஸ் அவுட் ஆகி அழகாக நல்ல நிம்மதியாக சந்ததி மனம் குளிர இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செய்யுங்கள். இந்த வாரம் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். ஏதானும் இந்த காணொலியில் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு லக்னம் தெரிந்திருந்தால் அந்த லக்ன தொடர்பான ராசியையும் இந்த ராசியும் கம்பைன் பண்ணி முழு பலனை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.